ஒரு காலத்தில் மதுரைக்கு அருகிலுள்ள ஒரு சிறிய கிராமத்தில் ஜபார் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் ஒரு ஓவியன். இயற்கையின் அழகை தன் தூரிகையால் ஓவியங்களாக மாற்றுவதில் அவனுக்கு நிகர் அவன்தான். அதே கிராமத்தில் செல்வப்பிரியா என்றொரு பெண் இருந்தாள். அவள் ஒரு பரதநாட்டிய கலைஞர். அவளது நடன அசைவுகளில் மயிலின் நளினமும் ஆற்றின் வேகமும் கலந்திருக்கும். ஜபாரின் ஓவியங்களும் செல்வப்பிரியாவின் நடனமும் அந்த கிராமத்தின் அடையாளங்களாக இருந்தன. ஆனால் அவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் சந்தித்துக் கொண்டதே இல்லை. ஒருநாள் கிராமத்து திருவிழாவில் செல்வப்பிரியா நடனமாடினாள். ஜபார் ஒரு மரத்தடியில் அமர்ந்து அவளை பார்த்து கொண்டிருந்தான். அவளது நடனத்தின் ஒவ்வொரு அசைவும் அவனது மனதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. அன்றிலிருந்து செல்வப்பிரியாவின் நடனத்தை மட்டுமே ஓவியமாக வரைந்தான். அவளது கண்கள், உதடுகள், அவளது விரல்கள் ஒவ்வொன்றும் அவனது தூரிகையில் உயிர் பெற்றன. ஒரு மாதம் கழித்து செல்வப்பிரியாவின் நடனப்பள்ளிக்கு ஒரு விளம்பர பலகை தேவைப்பட்டது. அவளது தோழிகள் ஜபாரை நாடிச் சென்றனர். ஜபார் அந்த வேலையை ஆர்வத்துடன் ஏற்றுக்கொண்டான். விளம்பர பலகையை உருவாக்கும்போது செல்வப்பிரியா ஒவ்வொரு நாளும் அவனிடம் வந்து பேசினாள். அவனது ஓவியத்திறனை பாராட்டி அவனது கற்பனைகளை மெச்சிப் பேசினாள். அவளுக்கு ஜபாரின் கலை மீது காதல் பிறந்தது. ஜபார் அந்த விளம்பர பலகையில் ஒரு நடன மயில் ஓவியத்தை வரைந்தான். ஆனால் அந்த மயில் நடனமாடியது செல்வப்பிரியா போலவே இருந்தது. அவனது கண்களிலிருந்து அன்பும் ஆசையும் அந்த ஓவியத்தில் பிரதிபலித்தன. விளம்பர பலகை தயாரான பிறகு ஜபார் செல்வப்பிரியாவின் நடனப்பள்ளிக்குச் சென்றான். அங்கே அவள் அவனுக்காக ஒரு நடனம் ஆடினாள். அந்த நடனத்தின் மூலம் அவளது மனதில் இருந்த அன்பை ஜபாருக்கு உணர்த்தினாள். நடனம் முடிந்ததும் இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். அப்போது ஜபார், உங்களது நடனத்தில் ஒரு அதிசயம் இருக்கிறது. அது எந்த ஒரு ஓவியத்தையும் உயிர்ப்பிக்க வல்லது என்றான். செல்வப்பிரியா சிரித்துக்கொண்டே, உங்களுடைய தூரிகையில் ஒரு மந்திரம் இருக்கிறது. அது எந்த ஒரு நடனத்திலும் அன்பை உணரச் செய்ய வல்லது என்றாள். அவர்களின் காதல் ஓவியமும் நடனமும் சேர்ந்த ஒரு அழகிய கலையாக மலர்ந்தது. அவர்கள் இருவரும் தங்கள் கலையை ஒன்றிணைத்து இந்த உலகிற்கு அன்பையும் அழகையும் உணர்த்தினர்.